SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரேரணைக்கும் அஞ்சப் போவதில்லை அரசாங்கம். தமிழர் பகுதியில் எறிகணைகள் மீட்பு. இலங்கையை நெருங்கும் புயல், நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. காவல்துறையினரின் தொடர் அட்டூழியம், சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. கரூரில் அன்று நடந்தது என்ன? வாய் திறந்த ஆதவ் அர்ஜுனா, அச்சத்தில் ஸ்டாலின். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். எதிர்க்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் எந்தவொரு நம்பிக்கையில்லா பிரேரணையைக் கண்டும் அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகர் நிராகரித்திருந்ததை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர், தாம் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் தோல்வியுறுவோம் என்று அறிந்திருந்தாலும் அவ்வாறு எதையாவது எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும். நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு அரசாங்கம் அச்சமடையாது. எனினும் கொண்டுவரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை உரிய முறையில் கொண்டுவர வேண்டும். நாடாளுமன்றம் சம்பிரதாயம், சட்டம் மற்றும் நிலையியல் கட்டளையின் அடிப்படையிலேயே செயற்படும் என்றும் அவர் கூறினார். கிளிநொச்சி முகமாலை பொந்தர் குடியிருப்பு பகுதியில் ஒரு தொகை எறிகணைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை வடக்கு பொந்தர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒருவர் தங்களது காணியில் பனங்கிழங்கு பாத்தியொன்றை அமைப்பதற்காக மண்ணை வெட்டிய போது வெடிப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த எறிகணைகளை அழிப்பதற்கு அதிரடிப்படையினர் எடுத்து சென்றுள்ளனர். இவ்வாறு குறித்த பகுதி நீண்டகாலம் யுத்தம் நடைபெற்ற பிரதேசமாகவும் வெடிப்பொருட்கள் அகற்றப்பட்டு கடந்த 2017ஆம் ஆண்டு மீள்குடியேற்றத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் தெற்கு மற்றும் தென்மேற்கு கடல் பகுதிகளில் பலத்த மழை மற்றும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் தெற்கு பகுதியிலும் மாலைதீவை சுற்றியுள்ள கடல் பகுதியிலும் தற்போது பலத்த மழை பெய்யும் சாத்தியமுள்ளதாக காற்று வரைபடம் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த மழை வீழ்ச்சி நாட்டின் மேற்கு சப்ரஹாமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அத்தோடு அடுத்த சில நாட்களில் மழை மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மற்றும் தென்மேற்கு மாகாணங்களில் சப்ரஹாமுவா, தெற்கு, வடமேற்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வடமத்திய, மத்திய, ஊவா, சப்ரஹாமுவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹாலி, மாத்தறை, அம்பாந்தோட்டை மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் நடைபெறும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு காவல்துறையினர் ஆதரவு வழங்கி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் முன்வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் அண்மை காலங்களில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு அதிகம் இடம்பெறுகிறது. இந்த பிரதேசத்தில் மட்டுமன்றி வடக்கில் பல பிரதேசங்களில் மணல் அகழ்வு நடவடிக்கைகள் மிகவும் மோசமாக நடைபெறுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இதன் அடிப்படையில் நாட்டில் உள்ள காவல்துறை அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பச்சிலைப்பள்ளி காவல்துறையினர் நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏனெனில் நாளுக்கு நாள் சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதிகரித்து செல்வதுடன் இதனை கட்டுப்படுத்துவதற்கு விசேட ஏற்பாடு ஒன்று செய்யப்பட வேண்டும். இருப்பினும் காவல்துறை அதிபர் இதற்கான எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அத்தோடு பச்சிலைப்பள்ளி பிரதேசத்தில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு செயற்பாடு மட்டுமன்றி இன்னொரு புறம் இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கும் செயற்பாடுகளும் இடம்பெறுகின்றன. அந்த போதைப்பொருள் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுடன் பளை காவல்துறையினர் நல்ல உறவு முறையில் உள்ளனர். வடமராட்சி கிழக்கு மருதங்கேணியில் இருந்து வரும் போதைப் பொருட்களை கைமாற்றும் இடமாக பச்சிலைப்பள்ளி பிரதேசம் காணப்படுவதுடன் எதிர்காலத்தில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் தமது சட்டவிரோத கும்பலுடன் இருக்கும் உறவு முறையினை தவிர்த்து இந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்த நடவடிக்கைகளை எடுக்கும் பட்சத்தில் போதையற்ற நாட்டினை கட்டியெழுப்ப முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மணல் திரட்டில் ஈடுபடும் நபர்கள் காவல்துறையினர் நடவடிக்கைகளினால் மணலை ஏற்றிக் கொண்டு செல்லும் போது வீதியோரங்களில் மணல்களை கொட்டி விடுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் பாரிய அளவு விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். உலகச் செய்திகள். கரூர் சம்பவம் நடந்தவுடன் நாங்கள் ஓடிவிட்டோம் என்று கூறுவது உண்மையல்ல என்று தாவேகாவின் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
கரூரில் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறினார். வேலை மிகுந்த நாட்களை கடந்து வருகிறோம். எங்களுக்கு நெருக்கடியான காலகட்டம் இது. எங்கள் உறவுகள், எங்கள் குடும்பம் துக்கத்தில் உள்ளது. தாவேகா தலைவர் விஜய் பிரசாரம் செய்த போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் எழுச்சி நடந்தது. கரூரில் நடைபெற்றது முதல் கூட்டம் கிடையாது. திருச்சி, நாகப்பட்டினம், அரியலூர் என்று பல மாவட்டங்களுக்கு சென்றுள்ளார். எனவே கரூரில் அன்று என்ன நடந்தது என்ற உண்மையை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். நாங்கள் பிரசாரங்களுக்கு செல்லும் போது காவல்துறை பெரிதாக உதவி செய்வதில்லை. அன்றைய தினம் நாமக்கல்லில் கூட்டத்தை முடித்துவிட்டு கரூரில் உள்ளே நுழையும் போது கரூர் காவல்துறை எங்களை வரவேற்றார்கள். திட்டமிட்ட இடத்தில் கொண்டு போய் நின்று பேசுங்கள் என்று கூறினார்கள். அவர்கள் நிறுத்திய இடத்தில் தான் பேசினோம். தமிழக அரசின் விசாரணை மீதும் நம்பிக்கை இல்லை. சம்பவம் நடந்தவுடன் நாங்கள் ஓடிவிட்டோம் என்று கூறுவது உண்மையல்ல. கரூர் எல்லையில் நான், நிர்மல்குமார், அருண்ராஜ், ஆனந்த் ஆகியோர் காத்திருந்தோம். எங்கள் கைத்தொலைபேசி நெட்வொர்க் தரவுகளை சரிபார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம். காவல்துறையினர் எங்களை வர வேண்டாம், வந்தால் கலவரம் ஏற்படும், பிரச்சினை உருவாகும் என்று கூறினார்கள். அதையும் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிப்போம். திட்டமிட்டு தாவேகா வரக்கூடாது என்று ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்கள் மீது தீவிரவாதிகள் போல தடியடி நடத்தினார்கள் என்றும் கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எந்த ஒரு பிரேரணைக்கும் அஞ்சப் போவதில்லை அரசாங்கம். தமிழர் பகுதியில் எறிகணைகள் மீட்பு. இலங்கையை நெருங்கும் புயல், நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை. காவல்துறையினரின் தொடர் அட்டூழியம், சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. கரூரில் அன்று நடந்தது என்ன? வாய் திறந்த ஆதவ் அர்ஜுனா, அச்சத்தில் ஸ்டாலின்.